இந்த நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். காவேரியோட வளகாப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கவங்க, காவேரியோட வளகாப்பு அன்னைக்கு விஜயோட ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்க ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யமுனா காலையிலே வந்துட்டு இவங்க கங்காவை பார்க்குறதுக்காக வந்துடுவாங்க. என்னக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ப்ரெக்னென்சியெல்லாம் எப்படிக்கா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கடி நல்லா தான் போயிட்டுருந்துச்சு, என்னைக்கு காவேரி மாசமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சோ அன்னைக்கோட என்னோட சந்தோஷம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மாக்கா அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, அம்மா பாட்டியை பொறுத்த வரைக்கும் காவேரி அக்காவை தான் தூக்கி கொண்டாடுவாங்க, அதுக்கும் வந்துட்டு விஜய் இங்கே கூடவே வந்திருக்காருன்னா சொல்லவா வேண்டும், இவங்களோட அலப்பறையெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியாதா, நீ சொல்லி தான் தெரியணுமா அப்படின்ற மாதிரி யமுனா பேசிட்டு சிரிக்க, உடனே வந்துட்டு அம்மாட்ட போவாங்க. என்னம்மா பத்திரத்தெல்லாம் வாங்கிட்ட போல இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, உடனே கங்கா கேட்பாங்க, என்னடி விஜய் தான் வந்துட்டு எல்லா சாகசமும் பண்ணி ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து பத்திரத்தை கொடுத்துருக்காராமா, உன் வீட்டுக்காரெலாம் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னக்கா சொல்கிறேன், என் வீட்டுக்காரர் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு, நிவினை வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வர வழியில் ட்ராப் பண்ணி அங்கேயே வந்து பிளாக் பண்ணி நிவின் ராகவை கடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணதே நிவின் தான் தெரியுமா, நிவின் இல்லாட்டி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, இன்றைக்கி பத்திரம் வந்துட்டு அம்மாவோட கையிலே இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடிப்பாவி பார்த்துக்கோ, ஆனால் இவ்வளோ ஹெல்ப்பும் நிவின் பண்ணியிருக்காருல, குமரன் மாமாவும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இங்கே பேச்சே வரலடி, ஏதோ விஜய் தான் எல்லாமே பண்ணார், விஜய் தான் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு அம்மா என்னமோ விஜயை தூக்கி வச்சு கொண்டாடுது, நீயே கேளு இந்த நியாயத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா உனக்கு நிவின் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாருன்றது உனக்கு தெரியாதா, ராகவ் வந்துட்டு கடத்தி இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது அதுதான், இங்கே ஹெல்ப் பண்ண போய் அங்கே எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டை வருது, என் மாமியாருக்கும் நிவினுக்கும் வேறு சரியான சண்டையாயிடுச்சு, இதனால் வந்துட்டு பசுபதி வீட்டோட வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கூட நைட்டெல்லாம் அவர் தகராறு பண்ணிட்டு இருந்தாரு, இதெல்லாம் தெரியாமல் நீ என்னம்மா இப்படி பேசியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏ கங்கா இப்படி நீ கோத்துட்டு தான் வெடிக்க பார்ப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, நான் அப்படி சொன்னேன், விஜய் மட்டும்தான் பண்ணார், நிவினோ இல்லை உன் புருஷனோ எதுவும் பண்ணலன்னு நான் சொன்னேன்னா, ஏண்டி இப்படி வந்துட்டு குடும்பத்துக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணுறேன், எல்லாரும் தாண்டி பண்ணாங்கன்னு சொன்னேன், நான் எப்படி ஒன்றும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை, விஜய் தம்பி நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதலாக 2 வார்த்தை பேசினார், அதுக்கு நானும் ஆறுதலாக பேசினேனே தவிர அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து யமுனாவும் கங்காவும் வந்துட்டு நாங்கள் கடைக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி உள்ளேருந்து இதெல்லாமே கேட்டுட்ருப்பாங்க. காவேரி வந்து சாரதா கிட்டே கேட்பாங்க, ஏம்மா அக்கா இப்படி மாறிடுச்சு, இப்படிலாம் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, நீங்களே பார்த்தீங்கல்ல விஜய் அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு, பட் அவள் வந்து ஒரு மாதிரி பதில் சொல்கிறா, ரொம்ப விதண்டாவாதமாக பேசுகிறா, இது என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் வரப்போகுது, இங்கே எப்படிமா நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், கங்காக்கா எப்போ பார்த்தாலும் இப்படி கோவப்பட்டே இருந்தால் இருக்கிற வீட்டில் வந்துட்டு நிம்மதியாக இருக்க வேண்டாமாம்மா, எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே விஜய் அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் வந்திருக்காரு, அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கலாமா, நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டி என்ன பண்ணி தொலைகிறது, இவளுக்கு ஆனாவுன்னா வந்து வேதாள முருங்கை மரம் ஏறிடுது, திடீர்னு பார்த்தா காவேரி விஜய்னு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பாசமாக நடந்துக்கிறான், திடீர்னு பார்த்தா பரம எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கான், அவளை என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியல, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத காவேரி, நீ ஏதோ விஜய் தம்பிக்கிட்ட இருக்கிறது சொல்லிட்டு இருக்காது இதை பற்றி, அதெல்லாம் சரியாயிரும், அவள் இப்படி தான் பேசுவா, திடீர்னு வந்து நீ கோவப்பட்டு அழுதுனா பாரு அப்படியே மாறிடுவாளே, என் பிள்ளைங்கள்லாம் அப்படி ஒன்றும் மோசமானவளைங்களில் ஒருத்திக்கு ஒருத்தி பாசமாக இருக்கவங்க தான், திடீர்னு இப்படி தான் பேசிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே ஆறுதலாக 2 வார்த்தை பேசிட்டு சாரதா உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விஜய் வீட்டிலேருந்து தாத்தா பாட்டி எல்லோரும் வருவாங்க. என்ன சாரதா உன் பிள்ளை இங்கேயே வச்சுக்கலான் இருக்கியா, இங்கேயே வச்சு குழந்தை கூட எங்கள் கண்ணில் காட்ட மாட்டியா அப்படின்ற மாதிரி பாட்டி சாரதா கிட்ட கேட்க, ஐயோ என்னம்மா நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்க, அந்த மாதிரிலாம் நினப்பில்லம்மா, நான் கூட இப்போ கூட விஜய் தம்பியும் காவேரி வீட்டுக்கு போயிட்டு வாங்க, தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வாங்க, காவேரி மாசமாக இருக்கிறது உங்களுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்காதா என்ன, நீங்களும் ஆசையாக தானே இருப்பீங்க, என்னால் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதாம்மா, நம்மளுக்கு வயசான காலத்தில் இருக்கிறதே இவங்களோட சந்தோஷம் மட்டும்தானே, நான் சொன்னனா இல்லையா காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் பாட்டி அம்மாலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நானும் விஜய்கிட்ட கூப்பிட்டு போக சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கேன், பட் அவர் தான் இப்போ வேணாம் அப்போ வேணாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும்ன்ற மாதிரி சொன்னார், மற்றபடிக்கு அவருக்கும் உங்கள் மேலெலாம் எந்த கோவமும் கிடையாது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும், எப்போவுமே அவருக்கு ஏதாவது ஒரு டென்ஷன்னா வெளியில் எங்கேயாவது போய் ரெஃப்ரெஷ் ஆகணும், கொஞ்சம் வந்து எங்களுடைய சின்ன கோவனாலும் திடீர்னு கோவிச்சிட்டு போய் வெளியில் எங்கேயாவது தங்கிட்டு வருவார், அப்போ தான் பாட்டி அவருக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, அது என்னமோ கரெக்டு தான், இன்றைக்கி என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதது நீ புட்டு வைக்கிற, அந்தளவு காய் போச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சச்சா நான் பாட்டி அப்படிலாம் சொல்லலை, அவரோட சுபாவமே இப்படி தான் மாறிட்டு வருது அப்படின்றத தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, சரி எப்படியோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான், ஒரு காலத்தில் விஜயும்
காவேரியும் சந்தோஷமாக இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணி கவலையாக இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருந்தவங்க மத்தியில் 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும், என்ன சாரதா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்கம்மா எனக்கும் அதே தான் சந்தோஷமாக இருக்குது, நம்மளோட பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் தானம்மா நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்துட்டு விஜய் தம்பியும் காவேரியும் பார்க்கும்போது என் மனசும் சரி எல்லாமே சரி நிறைஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, சரி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன். காவேரிக்கு நம்ம வளகாப்பு பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வளகாப்பு, அதுவும் முதல் வாரிசு நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லபடியாக தடபுடலாக இருக்கணும். ஏன்னா கல்யாணம் தான் அப்படி எப்படி நடந்து போச்சு, அதுக்காக வந்துட்டு நம்ம வளகாப்பெல்லாம் நல்லா பண்ணாமல் இருக்கக்கூடாது. வளகாப்பும் சரி, நம்ம இனிமேல் மேற்கொண்டு குழந்தைக்கு எது பண்ணுறதுனாலும் சரி எல்லாத்தையுமே வந்துட்டு கிராண்டாக தான் பண்ணணும். ஊரெல்லாம் அழைச்சி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி பத்திரிக்கையெல்லாம் அடித்து மண்டபமெல்லாம் பிடிச்சி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் பண்ணிடலாங்கம்மா, அதில் என்ன இருக்குது, எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம், அதிலெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு வளகாப்பா இதெல்லாம் நினச்சி பார்க்குறக்கே முடியல, எப்படி அதெல்லாம் பண்ணுவாங்க, வயிறெல்லாம் பெருசாகிடுமா அப்படி இப்படின்னு ஓவர் இமேஜினேஷனுக்கு போயிடுவாங்க. நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேனே, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு நலங்கள்லாம் வச்சுடுவாங்க, ஹீரோயினை வந்து அப்படியே தூக்கி வந்து சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நம்ம விஜய் பண்ண சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே பிளான் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி 2 பேருமே கிளம்பிடுவாங்க. கரெக்டாக கங்கா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுமே, இது என்ன இவ்வளோ பொருள் இருக்குது, ஏமா எனக்கா வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டி டெய்லி உனக்கு வாங்கிட்டு வந்து உனக்கே ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க பாரு, நீ பச்சை குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா நான் மாசமாகி முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது என்னால் அப்படி கவனிச்சிங்க, இப்போ காவேரி மாசமானா அவளும் வந்துட்டு அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நான் உனக்கு குழந்தையாக தெரிய மாட்டேன், பெரிய பொண்ணாக தான் தெரிவேன், என்னை யாரும் பார்த்துக்க வேண்டாம், என்னை பார்த்துக்கிறதுக்கு குமரன் மாமா இருக்காரு, அவர் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லைக்கா, தாத்தா பாட்டி தான் வந்திருந்தாங்க, விஜயோட தாத்தா பாட்டி வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் சாரதா சொல்லுவாங்க, காவேரிக்கு வளகாப்பு பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்கடி, 7வது மாதம் வளகாப்பு ரொம்ப விமர்சையாக பண்ணணுமாம்மா, ரொம்ப கிராண்டாக அவங்க குடும்பத்தில் பண்ணுவாங்களாம்மா, அதே மாதிரி பண்ணிடலான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே கங்கா கேட்பாங்க, அம்மா ஏன் வளகாப்பு எப்போ பண்ண போகிறீங்க, அவள் வளகாப்பு பண்ணுறதுல இருக்கீங்க, அவள் என்னை விட சின்ன பொண்ணு தானே, என்னோட தங்கச்சி தானே, அவளுக்கு வளகாப்பு பண்ணுறதுக்கு என்ன அவசரம், முதல்ல எனக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி அக்கா நம்ம 2 பேத்துக்கும் ஒட்டுக்காவே பண்ணிடலாம்க்கா, அப்போ தான் ஜாலியாக இருக்கும், நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடு, இது என்ன ஒட்டுக்கா பண்ணுறக்கு தீபாவளி பொங்கலா, கொஞ்சமாவது அறிவோடு பேசு காவேரி, ரொம்ப சின்ன குழந்தைங்கிற மாதிரி பேரில் ரொம்ப கிடிஷாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அம்மா நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, எனக்கு வளகாப்பு தனியாக பண்ணணும், அதுவும் கிராண்டாக பண்ணணும், காவேரிக்காவது கல்யாணம் பர்த்டேன்னு எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்கீங்க, அவளுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவீங்க, எனக்கு தான் எதுவுமே நல்லா அமைய கிடையாது, அதனால் இந்த வளகாப்பை கிராண்டாக பண்ணணும், செலவு பற்றிலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நானும் குமரன் மாமாவும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றோம், ஆனால் கிராண்டாக இருக்கணும், நான் எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டாக தான் பண்ணணும், காவேரி கூட தான் சேர்த்து வளகாப்பு பண்ணுவீங்கன்னா அப்படி ஒரு வளகாப்பே எனக்கு தேவையில்லை, அப்படி பண்ணுறதுக்கும் நினச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆயிரும். ஏண்டி இப்படி நடந்துக்கிற, ஏன் இப்படி பேசுகிற, மற்றவங்க மனசு நோகிற மாதிரி இப்படிலாம் பேசாத கங்கா, காவேரி நல்லதுக்காக தானே சொன்னான், அதை போக உனக்கு தனியாக தான் பண்ணணும்னு விருப்பம்னா தனியாகவே பண்ணிடலாம், அவள் கூட சேர்ந்தெல்லாம் பண்ண வேண்டாம், ஆனால் இப்படி ஒரு வன்மத்தை வச்சுருக்காதடி, அது நல்லதுக்கே கிடையாது, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் அதை பார்த்து தான் வளரும், அதை கேட்டு தான் வளரும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து சாரதா உள்ளே போயிடுவாங்க. காவேரிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கும், என்ன அக்கா இப்போவே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நாளைக்கு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அப்படி தான் பிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, பார்ஷியாலிட்டி வந்துட்டுருக்கும், முதல்ல வந்துட்டு அக்காவுக்கு தொந்தரவாக நானும் விஜயும் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து தனி கொடுத்துன்னு போனால் மட்டும்தான் கங்காக்காவும் சந்தோஷமாக இருப்பாங்க, நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி காவேரி நினைப்பாங்க.